நான் யார் தெரியுமா? 46. பிரியா திருமணம். அக்கா மாப்பிள்ளை தாமோதரன் பொறுப்புடன் விசாரித்தார். மாப்பிள்ளையை அழைத்தார்கள். பார்த்தோம். அடக்கமாக பேசினார். லட்சணமாக இருந்தார். பிரியாவுக்கு பொருத்தமாக இருக்கும் என மீனா சொன்னாள். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஸ்டோர் கீப்பர் வேலை பார்ப்பதாக கூறினார். யோசித்தேன். ஜாதகம் வாங்கிக் கொண்டோம். வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கோபியிடம் சொன்னேன். ஜாதகம் பார்த்தோம். ஆஞ்சநேயர் கோவில் அருகே இருக்கும் ஜோசியரை பார்த்தோம். பாதிக்கு மேல் பொருத்தமுள்ளதால் திருமணம் செய்யலாம் என்றார். பாரதியிடம் சொன்னேன். அந்த வாரமே நிச்சயம் செய்ய வீட்டுக்கு குடும்பத்தோடு வந்தார்கள். அப்பா அம்மா முன்னிலையில் நிச்சயம் நல்லபடியாக முடிந்தது. 2005 ஜனவரி 27 திருமணம் செய்ய இரு வீட்டாரும் சம்மதித்தோம். பிரியாவிடம் போனில் விபரத்தை சொன்னோம். அம்மாவுக்கு பிடித்திருந்தால் தனக்கும் ஓகே என்றாள். அம்மாவுக்கு சுகர் லெவல் குறைய சுகமில்லாமல் இருந்தார்கள். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அட்மிஷன் போட்டார்கள். ஐசியூவில் சேர்த்தார்கள். மீனாவும் நானும் முதல் நாள் இரவு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். பிரியாவுக்கு போனில் தெரிவித்தோம். அவள் தன் தோழி நர்ஸ் சோனியாவை பார்க்க சொன்னாள். அவள் மூலம் அம்மா ஆபத்தான நிலையில் இருப்பதை அறிந்தேன். இருந்தாலும் கடவுளை வேண்டி மருத்துவம் பார்த்தோம். மறுநாள் பகலில் சரோவும் பார்வும் வந்தார்கள். இன்னும் அதே நிலையில் இருப்பதாக தெரிந்து கொண்டோம். அப்பா சோர்வாக இருந்தார். எல்லாம் கடவுள் செயல் என்றார்கள். மீனாவிடம் அப்பாவை அழைத்து செல்லும்படி சொன்னேன். நிலா வந்து என்னோடு இருந்தாள். இரவு 12 தாண்டியது. எங்களை உள்ளே அழைத்தார்கள். அம்மா உயிர் பிரிந்து விட்டதாக தெரிவித்தனர். அன்று 20/11/2004 அதிர்ச்சியில் உறைந்து போனேன். மீனாவுக்கு போன் செய்து சொன்னேன். சரோவுக்கும் போன் செய்தேன். பாரதி உறவினர்களுக்கெல்லாம் தெரிவித்தார். அதிகாலை சரோ வந்தாள். நானும் சரோவும் அம்மாவின் உடலை முறைப்படி டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஐஸ் பெட்டியில் வைத்தோம். சடங்குகளை ஒவ்வொன்றாக ஆரம்பித்தோம். அப்பா அழுதபடியே உட்கார்ந்திருந்தார். ஊரிலிருந்து தம்பி குடும்பம், தங்கை பாரு குடும்பம், கண்ணா குடும்பம் எல்லோரும் வந்து சோகத்தில் அழுதார்கள். அம்மாவை போரூர் மின்சார மயானம் கொண்டு சென்று அடக்கம் செய்தோம். பிள்ளைகள் 3 மொட்டை போட்டோம். 3வது நாள் விசேஷம் வைக்க முடிவு செய்தோம். புரோகிதர் நாகராஜன் ஓமம் வளர்த்து சடங்குகளை செய்தார். விசேஷத்தண்டு அனைவருக்கும் ஒரே மாதிரியான புடவைகளும் மாலைகளும் வாங்கி கோயில் சென்று வணங்கி வந்தோம். உறவினர்கள் அம்மாவுக்கு 75 வயது என்பதாலும் பேரன் பேத்திகள் பார்த்தவர் என்பதாலும் கல்யாண சாவு என்றார்கள். அதனால் பிரியாவின் கல்யாணத்தை சொன்ன தேதியில் வைக்கலாம் என்றார்கள். அப்பாவும் அப்படியே செய்யலாம் என்றார்கள். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் சில்வர் ஜூப்ளி ஆண்டு. 22/12/2004 லட்சுமி நகரில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன. கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. கேரம் போட்டியில் அனு வினராக வந்து முதல் பரிசு பெற்றான். ரன்னிங் ரேஸிலும் பரிசு பெற்றான். நிலா பாட்டில் நீர் நிரப்பும் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றாள். அபி ரேபிட் ரேஸில் பரிசு பெற்றாள். தூள் படத்தில் வரும் அருவாமிசை என்ற பாடலுக்கு அனு ஆடினான். சித்திரம் பேசுதடி படத்தில் வரும் வாழை மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் கல்யாணம் என்ற பாடலுக்கு அபி நடனம் ஆடினாள். இரவு கலை நிகழ்ச்சிக்கு நடிகர் டெல்லி கணேஷ் பரிசுகள் கொடுத்தார். மீனா, கோபி, சத்யா ஆகியோர் வந்தார்கள். அபியை தூக்கி வைத்து போட்டோ எடுத்தாள். எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றோம். நான் மூலக்கடை ஹோட்டல் வேலையிலும் குளத்தூர் பிளாட்ஸ் ப்ராஜெக்டிலும் முழு கவனம் செலுத்தினேன். தினமும் பைக்கில் சென்று வருவேன். இந்த சமயம் புஷ்பாவும் மயிலும் வந்திருந்தார்கள். அவர்கள் ஓனர் வீட்டு வேலைக்கு அழைத்து வந்ததாக சொன்னார்கள். புஷ்பாவை ஓனர் வீட்டில் விட்டுவிட்டு மயில் சென்று விட்டார். புஷ்பா பிரசவைக்கும் ஓனர் வீட்டில் இருந்தாள். அவ்வப்போது கேஃபை வந்து போவாள். ஓனர் வீட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாள். அவ்வப்போது வீட்டிலிருந்து மீனாவும் நானும் போனில் பேசுவோம். அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. அவளுடைய ட்ரெஸ் வீட்டில் இருந்தது. மீனா என்னிடம் கொடுத்து போகும் வழியில் புஷ்பாவிடம் கொடுக்க சொன்னாள். சென்றேன். வீட்டில் அறிமுகப்படுத்தினாள். அனைவரும் மரியாதையுடனும் அன்புடனும் பேசினார்கள். அடிக்கடி புஷ்பாவுக்கு போன் செய்து விசாரிப்பேன். அந்த சமயம் வெளியே வரும் வேலை இருந்தால் என்னை பார்த்து பேசி செல்வாள். அருகிலுள்ள பிள்ளையார் கோயில் அடிக்கடி வருவதாக சொன்னாள். ஒரு தடவை வீட்டுக்கு வந்து போகும்போது பைக்கில் பிரசவ வாய்க்கம் வரை கூட்டி சென்றேன். அந்த வழியாக தான் மூலக்கடை செல்வேன்.